வணக்கம் தீபிகா. தண்ணீரின்றி வறண்ட காவிரியில் அரசை நம்பி பயனில்லாமல் தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரினர். குப்பைகளை கொட்டி காவிரியின் தூய்மையை கெடுக்க வேண்டாம் என வேண்டுகோளும் விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஜீவாதாரமாக விளங்கும் காவிரி ஆறு தமிழ்நாட்டின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்றது. டெல்டா மாவட்டமான கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டத்தின் வழியே பூம்புகாரில் கடலுடன் கலக்கும் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் வறண்ட சூழ்நிலைகளை நிலவுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் காவிரி ஆற்றின் உள்ளே குப்பைகளை கொட்டி செல்வதால் ஆறு சுகாதாரமற்ற நிலையில் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. நகர எல்லைக்குள் நகராட்சி சார்பில் சிறிது தூரம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றாலும் முழுமையாக நடைபெறவில்லை. பொதுப்பணித்துறையினர் மேலும் தூய்மைப்படுத்த முடியாத நிலையில் தூய்மை மயிலாடுதுறை என்ற அமைப்பின் சார்பில் ஜோதி என்பவர் தலைமையில் 5 JCB எந்திரங்களை கொண்டு 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரி ஆற்றில் தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொண்டுள்ளனர். முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக மேலும் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள உள்ளூர் வாசிகள் நிதி உதவியுடன் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், காவிரி ஆற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வது நமது கடமை என்பதால் யாரும் அதில் குப்பை கொட்ட வேண்டாம் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபிகா.